வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. நிறைய அண்மை தகவலை கொடுத்துட்ருக்கோம். கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. சட்டசபையில் 2 எம்எல்ஏக்கள் சந்திப்பு. 2 எம்எல்ஏக்கள், அதிமுக எம்எல்ஏக்கள் 2 பேர் சந்தித்தது இன்றைக்கி பெரிய விஷயமா அப்படின்னா, ஆமாம், சந்தித்தது ஓபிஎஸும் தளவாய் சுந்தரமும். என்னங்க அது, ஓபிஎஸும் தளவாய் சுந்தரமும் சந்திக்க மாட்டாங்களே ஏன்? ஓபிஎஸ் கூட பக்கத்தில் உட்கார்றது கூட உங்களுக்கு எடப்பாடி பிடிக்காமல் அவர் பின்னாடி உட்கார வச்சிட்டாரு. அவர் பக்கத்தில் இருக்கக்கூடிய செங்கோட்டையன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒட்டிட்டு உட்காருவார். அதாவது அவரை பார்க்கக்கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனுக்கு ரொம்ப கஷ்டம். இந்த பக்கம் பார்க்க முடியாது, இப்படியே உட்காரணும். சட்டசபையில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். இதெல்லாம் அதை கொஞ்சம் கேப் விட்டு உட்காருவாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஓபிஎஸ் அப்படிங்கிறத யாரும் அண்ணன் தண்ணிலாம் புழங்கக்கூடாது. இந்த பழைய நாட்டாமை படத்தில் வரலாம் தெரியல உங்களுக்கு. யாரும் அவரை பார்க்கக்கூடாது, யாரும் அவரை பேசக்கூடாது, அந்த ரேஞ்சில் இருந்தாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தளவாய் சுந்தரம் போய் பார்த்தது முக்கியம். ஏன் தளவாய் சுந்தரம் பார்த்தது முக்கியம்னா, தளவாய் சுந்தரம் அப்படிங்கிறவர் ஒரு ஆர்எஸ்எஸ் பேரணியை இப்போ சமீபத்தில் தொடக்கி வச்சார் அப்படிங்கிறதுக்காக அவரை சஸ்பெண்ட் பண்ணார் எடப்பாடி. சஸ்பெண்ட் பண்ணி 30 நாள்லேயோ உடனே திருப்பி வாங்கிட்டார். அப்போவே எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி, என்னங்க சஸ்பெண்ட் பண்ணாங்க மறுபடியும் திரும்பி வாங்கிடுச்சுன்னு. இப்படி போயிட்டு இருக்கும்போது அவர் எடப்பாடிக்கு வேண்டியப்பட்டவர். யார்? தளவாய் சுந்தரம். அப்படிப்பட்ட தளவாய் சுந்தரம் திடீர்னு போய் ஓபிஎஸை சந்திக்கிறார் அப்படின்னா அது பெரிய நியூஸ் தான். ஒரு பக்கம் செங்கோட்டையன் நிர்மலா சீதாராமனை சந்திக்கிறார், இன்னொரு பக்கம் அமித்ஷாவை சந்திக்கிறார். சந்தித்ததெல்லாம் மீறி நேற்று சொல்கிறாரு, இல்லை நான் சந்தித்தது காரணம் கட்சி நலனுக்காகன்ட்டு. கட்சி நலனுக்காகனா நீங்கள் எடப்பாடியை சந்திக்கணும், அதை விட்டுட்டு அமித்ஷாவை சந்திக்கிறாரு அப்படின்னா கண்ட்ரோல் இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது அதிமுகங்க, வேறு ஒன்றும் இல்லை. சரி, இப்போ சந்திப்பு என்னவாக இருக்கும் சார்? எப்படி இருந்தாலும் இவங்க என்ன தான் சொன்னாலும் சரி, ஏதோ ஒரு விஷயம் ஓடிட்டுது, நெருப்பு இல்லாமல் புகையாது. நம்ம இப்பவும் நம்புகிறோம் எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸை சேர்க்க மாட்டார். இதே மாதிரி தான் நம்பணும் பிஜேபியோட போக மாட்டாருன்னு. ஆனால் பிஜேபியுடன் போவார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கும்போது, இல்லைங்க போக மாட்டாருங்க, இவ்வளோ தூரம் வேணாம் அவரு சொல்லிட்டு இருந்தார், வேணாம் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தார். அப்போ அவரை எப்படி கூப்பிட்டாங்கிறது நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனால் ஓபிஎஸ் விவகாரம் அப்படின்னா நேராக அமித்ஷாட்ட போயிட்டே, ஓபிஎஸ் டிடிவிலாம் தயவுசெய்து சேர்க்காதீங்க, நான் உங்களோட வரேன், உங்களோட திட்ட மாட்டேன், உங்களோட கூட்டணிக்கு வரேன், ஆனால் ஓபிஎஸ் டிடிவி சசிகலாலாம் சேர்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்தார். அப்படி ஒரு வேளை வரல, இவர் எல்லோரும் சேர்த்துக்கிறாருன்னா இந்நேரம் கூட்டணி முடிவாயிருக்கும். அது ஒரு விஷயம் இன்னும் தொங்கிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட நேரத்தில் பரம எதிரியான ஓபிஎஸை சட்டமன்ற வளாகத்துக்கு வெளியில் இவ்வளோதுக்கு நீங்கள் வெளியில் தனியாக சந்திச்சிங்கனாலும் தெரியாது சார். சட்டமன்ற 10 நிமிஷம் சந்தித்து பேசுகிறீங்கன்னா என்ன நாங்கள் புரிஞ்சுக்கிறது? இப்போ செங்கோட்டையனை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவருடைய இருக்கைக்கே போய் இங்கே இருக்கக்கூடிய யார், நம்ம ஆர்வி உதயகுமார், இவங்கெல்லாம் பேசுனது நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் அக்னி கிருஷ்ணமூர்த்தி பேசுகிறாங்க, நிறைய பேர் பேசுகிறாங்க. ஏன்னா என்ன பிரச்சனை இது கேட்டு சமாதானப்படுத்துகிறாங்க. அப்புறம் முனுசாமி கூட பேசினார். அதுக்கப்புறம் நேற்றும் முந்தானத்தும் முனுசாமி இல்லை செங்கோட்டையன் ஒரு சூப்பரான ஆளுன்னு சர்டிஃபிகேட்லாம் கொடுத்தாரு. ஏன்? செங்கோட்டையனை தூக்க முடியாது. ஏன்? எத்தனை பேரை தூக்குவீங்க? ஓபிஎஸை வேணான்ட்டோம், எல்லாத்தையும் வேணான்ட்டோம். திடீர்னு செங்கோட்டையனை தூக்குனா அது மேலே இருக்கக்கூடிய பிஜேபி வேறு மாதிரி ரியாக்ட் பண்ணால் கண்டிப்பாக செங்கோட்டையனை வச்சு அதிமுக உடைக்க முடியாதுன்னு எடப்பாடிக்கு 100% தெரியும். அது அமித்ஷாவுக்கும் தெரியும், அது செங்கோட்டையனுக்கும் தெரியும். அவரெலாம் அந்த அளவுக்கெல்லாம் போராடலாம் மாட்டார். ஆனால் என்ன ஒன்றுனா ஏதோ ஒரு சலசலப்பை உண்டாக்குவாங்க, அது நல்லா தெரியும் எடப்பாடிக்கு. சரி, எடப்பாடியும் ஒரு தெளிந்த அரசியல்வாதி, அவருக்கு நல்லாவே தெரியும் கடைசியாக அது எங்கே போய் முடியும்னு. கடைசியாக பிஜேபி இல்லைங்க அவர் கட்சியில் சேருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா எலெக்ஷன் நெருங்குற நேரத்தில் எடப்பாடிக்கு என்ன ஆப்ஷன்? ஒன்று. இன்னொன்று ஓபிஎஸ், இல்லைங்க பிஜேபியில் நான் சேர மாட்டேன், ஏன்னா பிஜேபியில் சேர்ந்தேன்னா இவரை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது, நான் அங்கே இருந்தேன்னா கண்ட்ரோல் பண்ணுவேன் அப்படின்னு ஓபிஎஸ் சொல்கிறத கண்டிப்பாக பிஜேபி ரசிக்கும். ஆனால் இன்னொன்று ரசிக்கும், அதான் ஏற்கனவே செங்கோட்டையன் இருக்கார்ல, அவரை வச்சு செங்கோட்டையனா ஓபிஎஸ்ஸா 2 பேரும் யோசிப்பாங்க. செங்கோட்டையன் ஒன்று தான், ஓபிஎஸும் ஒன்று தான். ஓபிஎஸ்னால் இன்னும் கொஞ்சம் அட்வான்டேஜ் என்னென்னா, ஒரு பெரிய இவருக்கு வேறு இவர் என்ன தான் செங்கோட்டையனை டெவலப் பண்ணாலும் கம்யூனிட்டி 2 பேரும் ஒரே, இவர் அப்படி இல்லை, இது வேறு மாதிரி எஃபெக்ட் இருக்கும். இன்னொன்று ஏற்கனவே டிடிவியே சசிகலாவும் சேர்க்க மாட்டேங்கிறாரு. அப்போ எப்பயுமே ஓபிஎஸ் மெட்டீரியல் ஆகும். பலாப்பழ சின்னத்தில்னு காசு கொடுத்து ஓரளவுக்கு ஓட்டை வாங்கினார்ல, அப்போ அவரை எப்படியும் உள்ளே கொண்டு வரதுக்கான வாய்ப்பு நிறையா பண்ணிகிட்ருக்கோம். இந்த நிலைமையில் 2 பேர் சந்தித்து பேசுவது அதிமுக அப்படிங்கிறது பார்க்கக்கூடிய மக்கள் என்ன நினைப்பாங்க? என்னங்க ஓபிஎஸ் எதிரின்னீங்க, துரோகின்னீங்க, டக்குன்னு ஓபிஎஸோடய போய் சேர்ந்து பேசுகிறீங்க சார். ஜெயலலிதா அம்மா அவர்கள் காலத்தில் யாராவது ஒருத்தரை விலக்கி வச்சுட்டாங்கன்னா அவங்ககிட்ட இந்த மாதிரி பேச முடியுமா? அது சட்டமன்ற வளாகத்திலே பேச முடியுமா? செங்கோட்டையன் ஒரு எம்எல்ஏக்கெல்லாம் ஒரு முடிவு எடுக்கிறாங்க, அவர் ஒரு தனியாக ஒரு முடிவு எடுக்கிறாரு. இதெல்லாம் எப்படி நடக்கிறது? எடப்பாடி பழனிசாமி ஆளுமை மிக்க, அது நமக்கு மாற்று கருத்தில். ஆனால்
நேரம் காலம் மனுஷனுக்கு சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ண முடியும்? இன்றைக்கி அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள். பிஜேபி அவ்வளோ குடைச்சல் கொடுத்துட்ருக்குது. ஏதோ ஒன்று பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது. இல்லைன்னா போய் ஓபிஎஸ்லாம் சந்தித்து பேசுவார் நம்ம நினைக்கவே இல்லை. அப்போ வேறு ஏதோ ஒரு மூவ் போயிட்டுருக்குது. இது கரெக்டாக தளவாய் சுந்தரம் போய் அவரை சந்திக்கிறது 1000 விமர்சனங்களை எழுப்பியிருக்குது. வேற ஒன்று சொல்லிக்கலாம், இல்லை நாங்கள் வந்து நட்பு அடிப்படையில் சந்தித்தோம். இப்போ நம்ம ஆளுங்க கேட்பாங்க, நட்படியில் சந்தித்தேன் ரைட்டுப்பா, ஓபிஎஸ் துரோகின்னு நீங்கள் வெளியே அனுப்புனதுக்கு பிறகு யாருமே இது வரைக்கும் அவர்கிட்ட பேசுனது இல்லையே. இது வரைக்கும் சட்டமன்ற வளாகத்தில் யாராவது பேசியிருக்கீங்களா? எந்த எம்எல்ஏவாவது இது வரைக்கும் ஓபிஎஸ்கிட்ட பேசியிருக்கீங்களா? ஆளுநர் மாளிகையில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அப்போ வந்து ஓபிஎஸ் இருக்காரு, பின்னாடி ஜெயக்குமாரும் வளர்மதி நினைக்கிறேன், திரும்பி பார்க்கவே இல்லையே. யோசனை பாருங்கள், என்றைக்கு நீங்கள் பார்த்தீங்க? ஆளுநர் மாளிகையில் வந்து ஆளுநர் விருந்து கொடுக்குறாரு. திமுக தலைவர் ஸ்டாலினை கூட பார்த்து வணக்கம் சொல்கிறீங்க, ஓபிஎஸை பார்த்து வணக்கமே சொல்லலையே, அண்ணாமலையை பார்த்து வணக்கம் சொல்கிறீங்க. அப்போ அந்த அளவுக்கு நீங்கள் கோபத்தில் இருக்கும்போது அதை ஓபிஎஸ்க்கு வந்து இன்றைக்கி வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா தளவாய் சுந்தரம் 10 நிமிஷம் பேசுகிறாருன்னா ஒருவேளை சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? நம்ம இன்னமும் நம்புகிறோங்க, சேர்த்துக்க மாட்டார் நம்புகிறோம். அப்புறம் ஏன் இந்த சந்திப்பு நமக்கே புரியாது. இப்போ எது அதிமுக நடக்கிறதெல்லாம் பார்த்தா ரொம்ப விசித்திரமாகுது. சரி, திமுக திராவிட மாடல் எடுத்து நம்ம நிறையா பேசிகிட்டு இருக்கலாம், இந்த ஆட்சிக்கு எதிராக பேசிகிட்டு இருக்கலாம்னு பார்த்தா இவங்க பண்ணுற விஷயத்தெல்லாம் பார்த்தா ஒன்றுமே நமக்கு புரியல. அப்போ ஏதோ ஒரு விஷயங்கள் மூவ் பண்ணிகிட்டு இருக்குது. ஏன்னா இப்போ நயினார் நாகேந்திரன் டெல்லி போகிறாரு. நயினார் நாகேந்திரன் டெல்லி போகிறத வச்சு ஒன்று புரிஞ்சுக்கலாம், அப்போ காரணம் இல்லாமல் டெல்லி போக மாட்டார். ஏன்னா அவர் தான் அடுத்த பிஜேபி ரேஸில் இருக்கார். அப்படிப்பட்டவர் டெல்லி போகிறது கண்டிப்பாக வந்து தலைவராக அவர் ஆக போகிறாரு அப்படிங்கிறது ஏறக்குறைய உறுதியான மாதிரி தான் தெரியுது நமக்கு. அப்படிங்கும்போது இன்றைக்கி பிஜேபி அதிமுக அந்த ஒரு சமுதாயம், அப்போ எந்த முக்குளத்தோர் வாக்கு நமக்கு கிடைக்கலையோ அந்த முக்குளத்தோரை சேர்ந்த நயினார் நாகேந்திரன் தலைவராக்குறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பிரிஞ்சவங்கள ஒன்று சேர்க்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் எல்லாத்தையும் நம்ம கூட்டணிக்கு கொண்டு வந்து அவங்களுக்கும் சீட்டு கொடுத்து அதிமுகவும் சீட்டு கொடுத்து பழைய கூட்டணி மெயின்டைன் ஆச்சுன்னா அது ஒரு வலிமையான கூட்டணி. ஏன்னா போன தடவை நடந்த சட்டமன்ற தேர்தலில் டிடிவி இல்லை, அவர் 27 தொகுதியில் காலவாரி விட்டார். இப்போ அவரும் சேர்ந்தார்னா எடப்பாடி பழனிசாமி, டிடிவி, ஓபிஎஸ், சசிகலா, பிஜேபி, பாரிவேந்தர், இவர் புவி ஜெகன்மூர்த்தி, அப்புறம் வந்து நம்ம ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி, ஜிகே வாசன் ஓரளவுக்கு இருக்கார், ஜிகே வாசன், இப்படி பிரேமலதாவை கூட சேர்க்கறதுக்கான வாய்ப்பு. பாட்டாளி மக்கள் கட்சி முக்கியமான மறந்துட்டுமே, பாட்டாளி மக்கள் கட்சி, இது எல்லாம் சேர்த்ததுன்னா திமுகவுக்கு ஒரு டஃப் கொடுக்கக்கூடிய கூட்டணி தான், அதில் மாற்று கருத்தே இல்லை. இதில் வந்து பிஜேபி இல்லைன்னா இன்னும் கூட டஃப் கொடுப்பாங்க, அதில் மாற்று கருத்து இல்லை. என்ன ஒன்று, இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் காலத்தில் திமுகவை எதிர்க்கக்கூடிய வல்லமை, கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய கூட்டணி அப்படின்னா அது டிவிக்கே விஜயும் அதிமுகவை சேர்ந்தால் இன்றைக்கி திமுக போட்டுடலாம், தூக்கி போட்டுடலாம். அந்த மாற்று கருத்தில் பெரிய மாசுள்ள கூட்டணி தான். அது அமையக்கூடாது அப்படின்னு திமுகவும் நினச்சது, பிஜேபி நினச்சது. அவர்கள் நினைத்தது போலவே இன்றைக்கி அதிமுகவும் பிஜேபியும் இணைந்த கைகள் ஆகிவிட்டார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி ஓபிஎஸ் அவர்களை சந்தித்து பேசியது 1000 விமர்சனங்களை கிளப்பி இருக்கிறது. வேறு ஏதாவது ஒரு விஷயம் நம்ம இதில் வந்து உள்ளே வந்து அப்படி சொன்னால் இப்படி சொன்னால் தெரியாமலாம் பேசக்கூடாது. ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்குது, பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.